ஏன்னா ஓகே காம்பவுண்ட் சார். வந்து கொஞ்சம் கண்டிஷன் இருக்கும். அது ரூல் படி தான் எழுதணும். ஒரு நேம் வந்து மீனிங் இருந்தா எழுதலாம், மீனிங் இல்லைன்னா எழுதக்கூடாது. அந்த மாதிரி தான் காம்பினேஷனோட ஐடியா. சரிங்களா? பெர்முடேஷன் அப்படி ம். கிடையாது. சரியாம்மா? அப்ப ஓகே சார். பெர்முடேஷன்ங்கிறது நம்ம எந்த மாதிரி ஃபார்மேட் சப்போஸ் நான் ஆல்ரெடி சொன்னதான் ஏபிசி எந்த மாதிரி எழுதலாம்? ஏ சி பின்னு எழுதலாம். அடுத்தது பி ஏ சின்னு எழுதலாம். அடுத்தது பி சிஏன்னு எழுதலாம். அடுத்து சி முன்னாடி வந்துடும். சரிங்களா? சி ஏபின்னு எழுதலாம். அடுத்து சி பிஏன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? அப்போ உடனே ஆமாங்க சார். பேர் வந்துடும் நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அப்போ ஏபிசி வந்து இந்த ஃபார்மேட் எழுதணும். அதாவது 3 ஃபேக்டோரியல் மீனிங் 3 இன்ட்டு 2 மொத்தம் 6 இருக்கும் பாருங்க. 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 எவ்வளோ கிடைக்குது? 1 2 3 4 5 6 6 ஃபார்மேட் வந்துடும். சரிங்கம்மா? ஓகே சார். இதே பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி போடுங்க. மீதி ஒரு லெட்டர் அப்படியே பிக்சட் வச்சுக்கணும். இப்போ ஏ மட்டும் பிக்சட் வச்சுட்டு பி சி மட்டும் நீங்க அதாவது பிக்ஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அப்போ பிசி சிஏ இந்த மாதிரி ரன் பண்ணி காட்டுவோம். சரிங்களா? அப்படி இருந்தீங்கன்னா ஓகே. 3 PC3 நோட் பண்ணுவாங்க. P3P2 நோட் பண்ணுவாங்க. 2 நோட் பண்ணுவாங்க. ஏன்னா 2 லெட்டர் மட்டும் நீ ரன் பண்ற. அப்போ 2 லெட்டர் மட்டும் ரன் பண்ண என்ன கிடைக்கும்? அப்படிங்கன்னா 3 இன்ட்டு அதாவது ஃபார்முலா என்னன்னா என்பிஆர் ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இதுதான் ஃபார்முலா. அப்போ என்ன கிடைக்கும்னா as per ரூல் படி உங்களுக்கு திரும்ப 6 ஃபேக்டோரியல் 2 லெட்டர்ஸ் மட்டும் நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். சரிங்கம்மா? ஸோ அந்த ஓகே. ஆல்ரெடி போட்டிருங்க. இப்போ ஃபேக்டோரியல்னு ஒரு மீனிங் வரனால ஃபேக்டோரியலோட ஐடியாவும் இங்க சொல்றாங்க. ஃபேக்டோரியல்னா என்ன? எந்த மாதிரி நோட் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ஸோ n ஃபேக்டோரியலோட மீனிங் பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 அப் டு அந்த எண்டு 1 வரைக்கும் வரும். நெகட்டிவ் வேல்யூ வராது. சரிங்களா? n should be பாசிட்டிவ் ஒன்லி. n வந்து பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். நெகட்டிவ் இன்டிஜர் எடுக்க முடியாது. அவன் தான் அதனால சொல்லிக்கிறான் n should be பாசிட்டிவ் இன்டிஜர் அண்ட் ஃபேக்டோரியல் எய்தர் இந்த டேர்ம் நோட் பண்ணலாம் இந்த டேர்மும் நோட் பண்ணுவாங்க. எல் சிம்பிள நோட் பண்ணுவாங்க அல்லது இந்த சிம்பிள நோட் பண்ணுவாங்க. இது ஒரு பேசிக் ஐடியா. சப்போஸ் 0 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன கேட்டீங்கன்னா 0 ஃபேக்டரோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ அதான் நம்ம பண்ணா வச்சுக்கணும். சரியா கண்ணு? ஓகே சார். சரி. இப்போ இந்த ஃபேக்டோரியல் பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்குது. இது எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி இதை வந்து இது ஃபுல்லா போட வேணுமா அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இங்க 7 ஃபேக்டோரியல் இருக்குதா? அப்ப இந்த 10 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். சரிங்களா? 7 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் கட் ஆயிடும். கரெக்டா எடுக்கணும்? எஸ் சார். அவ்வளவுதான். அப்ப 1/3 ஃபேக்டோரியல் 6 6 மேல என்ன இருக்குது? 10 9 8 இருக்குது. அப்ப 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 அப்ப இதையும் கட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் இதையும் கட் பண்ணா 5 டைம்ஸ். அப்ப எவ்வளவு? 21 15 15 இன்ட்டு 8 எவ்வளவு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். 80 120 வருதா? 120 சார். 120 அவ்வளவுதாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம்ஸ் போடலாம். சரியா கண்ணு? ஓகே சார். மேபி தேர்ட் சம் மட்டும் போட்டு சொல்றேன் என்ன ஆன்சர் வரும். சார் 11 ஃபேக்டோரியல் மைனஸ் 10 ஃபேக்டோரியல்னா 11 ஃபேக்டோரியல் மட்டும் தான் சார் எடுக்கணும். இல்ல 11 ஃபேக்டோரியல் 10 ஃபேக்டோரியல் இங்க 9 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்படி திங்க் பண்ணி ஆமாங்க எப்படி சார். எழுதலாம்? 11 இன்ட்டு 10 ஃபேக்டோரியல் ஃபர்ஸ்ட் எழுதிங்க மைனஸ் 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் எழுதிங்க. ரெண்டுக்கு காமனா என்ன எழுதலாம்? 10 ஃபேக்டோரியல் வெளியே எடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப ஆமாங்க சார். 11 மைனஸ் 1 டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல். கரெக்ட்டுங்களா? இந்த 10 ஓகே ஃபேக்டோரியல் சார். ஐகன் எப்படி எழுதலாம்? 10 இன்ட்டு 10 9 இன்டூ 9 ஃபேக்டோரியல். இதுவும் கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஆமாங்க 10 சார். இன்ட்டு 10 10 10 இன்ட்டு ஆமா 10 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 100 வரும். கரெக்டாமா? ஓகே சார். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ்ல கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. ம் ஓகே. இந்த கொஸ்டின்ஸ் எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? இப்போ போட்ட ஐடியாவே தான் டினாமினேட்டர்ல வந்துருக்குது. அதை வச்சு எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும் கேட்டுக்கிறாங்க. எனி பாசிபிள்? சார் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சிருங்க. எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதுக்கு 8 பேட்டர்ன் இதுக்கு 8 பேட்டர்ன் இதுக்கு 8 பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. முடிச்சிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்க சொன்னது கரெக்ட் தான். அந்த மாதிரி பண்ணீங்களா இது ஈஸியானவே அதனால தான் சொல்றேன். 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் கரெக்ட்டுங்களா? ஈக்குவல் டு எஸ். 1/8 ஃபேக்டோரியல் பிளஸ்
1/9 into 8 factorial. கரெக்டுங்களாம்மா? அப்ப Yes. எல்லாத்துக்கும் மேல 8 factorial கேன்சல். இப்ப அந்த ப்ராசஸ் ஆகும் சார். x by 90 plus 1 plus 1/9 equal to அப்ப என்னாச்சு? x by 90 equal to 9 plus 1 divided by 9. இதுவும் கட் ஆயிடும் 10. அப்ப x equal to ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு? கட் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது? Yes, sir. அவ்வளவுதான். சரி, இந்த மாதிரி காமனா கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சரி, இது சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. Sanitary sums, then the third questions, and fourth questions, and maybe third question. Okay, sir. ஒரே நிமிஷம் சார். ஸோ எல்சிஎம் பற்றி தெரியும். செகண்ட் கொஸ்டின், எது மேக்ஸிமம் வேல்யூ வருமோ அதுதான் எல்சிஎம். அதனால தான் 8 ஃபேக்டரியல் போட்டுக்கலாம். சரிங்களா? 6 ஃபேக்டரியல், 7 ஃபேக்டரியல், 8 ஃபேக்டரியல் எது காமனாக இருக்க போகுது? காமனாக இருந்தால் ஜிசிடி. காமனாக வந்து 7 ஃபேக்டரியல். இதே ஜிசிடி கேட்டானா 7 ஃபேக்டரியல். எல்சிஎம்ங்கிறது அது மேக்ஸிமம் வேல்யூ வந்து 8 ஃபேக்டரியல் இருக்கும். அதனால தான் 8 போட்டுக்கிறாங்க. சரிடா? ஓகே சார். சரி, இது மூணையும் போட்டுறாங்க. சார் 1310. இருக்குமா ஃபர்ஸ்ட் ஒனுக்கா? ஆமாங்க சார். செக் பண்ணிக்கிறேன். நீ அடுத்த கூட நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. 12 into 11, 10 factorial வந்துச்சுன்னா 10 factorial minus 1 இருக்கும். இது 9, 10, 10 வந்து 12 into 121, 121 122. 9 factorial கட்டது 10 into 120, 121, 121 minus 120. சரி, எவ்வளோ வந்துருக்குன்னு இது ஆன்சரு? 1310. 1310வா? ஆமாங்க சார். ஏன்டா கண்ணு வேற மாதிரி வருது? ஓகே, இது 32வா? கரெக்ட் கரெக்ட், நான் தான் பண்ணிட்டேன். ஆமாம், 1310 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது தேவை, இது போட்டிங்க. இதுக்கு ஒரே நிமிஷம். வந்துருச்சு சார். 145/132. அந்த 12 ஃபேக்டோரியல் 12 ஃபேக்டோரியல் 132 கிடையாது. 12 ஃபேக்டோரியல் 12 ஃபேக்டோரியலோட வேல்யூ ரொம்ப லென்த்தா போகும். சரிங்களா? ஓகே. 145 டிவைடட் பை 12 ஃபேக்டோரியல் தான்.
ஏன் 132 போட்டு 132 வருது? அதனால நினைச்சு பாருங்க எவ்வளவு வரும்னு. 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு போயிட்டே இருக்கும் அப் டு 1 வரைக்கும் வரும். சரிங்களா? அப்ப டினாமினேட்டர் வேல்யூ ரொம்ப பெரிய வேல்யூ. சரிங்களா? அது ஃபேக்டரியல் வராது. இங்க பாருங்க, இங்க பாருங்க 11 இன்ட்டு 12 பிளஸ் 12 பிளஸ் 1. அப்ப இதை ஆட் பண்ணா போதும். இது வந்து 12 ஃபேக்டரியல் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் எல்சிஎம். இந்த ப்ரீவியஸ் ப்ராடக்ட்ல நான் சொன்னேன். எது மேக்ஸிமம் ஃபேக்டரியல் வேல்யூ அதுதான் எல்சிஎம். அதே மாதிரி கீழே டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கும். கீழே டினாமினேட்டரோட எல்சிஎம் எது மேக்ஸிமம் ஃபேக்டரியல் வேல்யூ 12. அப்ப அதனால 12 ஃபேக்டரியல் போட்டுக்கிறேன். சேமா? கிளியரா? ஓகே சார். சரி, அது போட்டுக்கிறேன். So x is equals to 64. ஓகே. அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது காமனா நீங்க கூட இது வந்து 6 ஃபேக்டர் வச்சு கட் பண்ணி போட்டிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சொன்ன மாதிரி. சரி, ஓகே. இது கவுண்டிங் பிரின்சிபல். கவுண்டிங் பிரின்சிபல் வந்து 2 மெத்தடு. ஒன்னு வந்து அடிஷன் மெத்தடு, இன்னொன்னு வந்து மல்டிப்ளிகேஷன் மெத்தடு. இது எப்படி அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கு தான் அவன் தியரி கொடுத்துக்கிறான். சரிங்களா? இப்போ 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னா அப்போ வந்து அதை ஒன்றும் இல்லை. இப்போ 2 நம்பர்ஸ் போறீங்க, 3 காஸ் இருக்குதுன்னா இது எத்தனை வேலை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அது மீனிங். சரிங்களா? 3 காஸ் 2 பர்சன் அப்படின்னா எத்தனை வேலை சொல்லலாம்? 3 இன்ட்டு 2 6 பேர்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் வந்து அது மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல்னா திங்ஸும் அண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இது திங்க் பண்றது தான் வந்து பாசிபிளா இருக்கிறது வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. சரிடா கண்ணு? அது மேக்ஸிமம் பார்ட்டா அண்டுன்னு வரத வந்து மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி சொன்னதுதான். ஆர்னு வரது வந்து அடிஷன். இது ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அண்டு ஆரோட கான்செப்ட் வந்து அண்டுனா மல்டிப்ளிகேஷன், ஆர்னா அடிஷன். அந்த மீனிங்கை நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிடா கண்ணு? ஓகே சார். ஸோ ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துக்கிறாங்க. இது எப்படி போய் ஏன் வந்து இது மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் ரைட் பண்ணுறாங்க கொஞ்சம் படிச்சு சொல்றாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? 15 boys and 12 girls. Teacher wants to select one boy and one girl to represent the class for a function. In how many ways can a teacher make a selection? Okay. 15 boys, 12 girls. அப்ப எப்படி தான் 1 1 வந்து செலக்ட் பண்ணுவீங்க கரெக்ட்டா? ஏன்னா டிஃபரண்ட் நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க 15 டைப் ஆஃப் டிஃபரண்ட் டைப் ஆஃப் பாய்ஸ் இருப்பாங்க. இங்க 12 டிஃபரண்ட் டைப் ஆஃப் கேர்ள்ஸ் இருப்பாங்க. அப்ப அத நீ வந்து என்ன பண்ணலாம்? அந்த ஒரு நம்பர் வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணலாம்? 12 மெர்ஜ் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? எஸ். அதே மாதிரி இங்க ஒவ்வொன்னா இப்ப ரெண்டாவது நம்பர் பையன் வச்சுக்கிட்டு இங்க அந்த 12 நம்பர் ஸ்கேல்ஸ் இது பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இது எத்தனை பேர்ஸ் பண்ண முடியும்? 15 into 12 டைம்ஸ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? எஸ். அதனால தான் இது வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல் இங்க செலக்ட் பண்றோம். சரிடா கண்ணு? ஓகே. சரிடா கண்ணு. இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுங்க. பாருங்க, டூ ஆபரேட்டர்ஸ் சச் பெர்ஃபார்ம்டு இண்டிபெண்டன்ட்லி. அப்ப ஒரு கேஸ் கொடுக்கறாங்கன்னா இப்ப இங்க வந்து ரெண்டு மெர்ஜ் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ங்கிறது ரெண்டையும் நம்ம என்ன பண்றாங்க? மெர்ஜ் பண்ணி இதுல ஒண்ணு செலக்ட் பண்றாங்க. பட் இங்க என்ன சொல்றாங்க? இண்டிபெண்டன்ட்லி சொல்லி ஒரு வேர்ட் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? தனித்தனியா பண்ணும்போது என்ன ஆகும்? அதை வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். டோட்டலுக்கு ஆட் படிக்கும்போது நம்ம ஆட் பண்ண வேண்டிய கான்செப்ட் வரும். அதனாலதான் இங்க வந்து ஆபரேட்டர் வந்து அடிஷனல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியாமா? ஓகே. சோ அதே ஐடியா இங்க கொடுத்துக்கிறோம். இதையே வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய ரூல் என்ன வந்து பாருங்க. 16 girls, 16 boys and 9 girls. Either boys or girls class represented. So this word is very important. என்ன பண்ணலாம்? ரெப்ரசன்டேட்டிவ் அத்தனை பேருக்கு போட முடியாதுல்ல. 15 plus 12. 16 plus 9. அவ்வளவுதான்.
எத்தனை பாசிபிள்? 25 பாசிபிள் இருக்கும். எய்தர் இவன் எடுத்தனா திரும்ப இவன் ரிப்பீட்டட் வர மாட்டான். கரெக்ட்டா? அது இங்க ஒரு கேள்வி கேட்டா இங்க ஒரு ரிப்பீட்டட் வர மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப இது ஓவராலா சேர்த்து ஒண்ணு தான் எடுக்கணும். ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் போட முடியும். அதனால தான் எத்தனை வேணும்? 25 பேர் இருக்காங்க. 25ல யாரோ ஒருத்தர் தான் ரெப்ரசன்டேட்டிவா இருக்க முடியும். அப்ப இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட்டா ரன் பண்றதுக்கு பேர் வந்து அடிஷனல் ப்ராப்பர்ட்டீஸ் நம்மளோட பிரின்சிபல் கேஸ். சரியா கண்ணு? கொஸ்டின் தியரிட்டிக்கல் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வர்றது மாதிரி. சரியா? ஓகே. சரி கண்ணு. இது எப்படி போடுவீங்க? இது வேற ரூல். இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சு எப்படி போறதுங்கிறது ஒரு ஐடியா. இதை எப்படி போடுவீங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் சிக்னாமே இதுதான் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய கேட்கறாங்க. சரி இந்த மாதிரி எப்படி கண்டுபிடிச்சு போடலாம் சொல்லுங்க. பிட்வீன் டம் பிட்வீன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 101ல இருந்து 9 வரைக்கும் வரும். ஏன்னா 3 டிஜிட் நம்பர் சொல்லிக்கிறேன்னா இல்லையா? கவுண்ட் நம்பர்ஸ் ஆர் பிட்வீன்னா ஓகே இவ்வளவுதான் வரும். 3 டிஜிட் நம்பர் தான் வரும் தவிர வேற எந்த நம்பர் வராது. சரியாம்மா? எஸ். அதே மாதிரி டிஃபரன்ஸ் நம்பர் இருக்கணும். ஒரு நம்பர் ரிப்பீட்டடா வந்து திரும்ப வரக்கூடாது. டிஃபரன்ஸ் நம்பர் டிஸ்டிங்க்ட் நம்பர்ன்றாங்க. அப்ப 3 டிஜிட் நம்பர் தான். நல்லா பாத்தீங்கன்னா 3 பாக்ஸ் போட்டுக்குங்க. 3 பாக்ஸ் போட்டுக்குங்க. என்னென்ன நம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம்? 0ல இருந்து 1 2 அப் டு எது வரைக்கும் வரும்? 9 எலிமெண்ட்ஸ் வரும். டோட்டலா எத்தனை பாசிபிள் இருக்குது? 10 பாசிபிள் இருக்குது. கரெக்டா கண்ணு? ஆமா. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 9 வரைக்கும் டோட்டலா 10 பாசிபிள் இருக்குது. சரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னதான் இருக்க போகுது? 1 தான் இருக்க போகுது. மீதி எதுவும் வர போறதில்ல. கரெக்ட்டுங்களா? ஆமா. 8 1 ல இருந்து எது வரைக்கும்? 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் போகும். கரெக்ட்டுங்களா? ஆமா. 0 வராது. ஏன் 0 வராது? ஸ்டார்டிங் நம்பர் 101 தான். 0 போட்டா நமக்கு மீனிங் கிடையாது. ஃப்ரண்ட்ல வந்து 0 போட்டா மீனிங் கிடையாது. அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பயுமே வந்து 0 இருக்க பாசிபிள். கரெக்ட்டுங்களா? எஸ். அப்ப இது 9 பாசிபிள். கரெக்ட்டுங்களா? எஸ். சரி இப்போ இங்க ஒரு நம்பர் போட்டுட்டீங்கன்னா அந்த நம்பர் எகைன் இங்க ரிப்பீட்டட் ஆகாது. கரெக்ட்டுங்களா? ஆமா. சப்போஸ் ஏதோ ஒரு நம்பர் இங்க போட்டீங்கன்னா மீதி இருக்கிற எத்தனை நம்பர்? மொத்தம் டோட்டலா 10 நம்பர். அது 9 நம்பர் தான் இதுல பாசிபிள். பட் இதுல 10 கேஸ் பாசிபிள். 10 கேஸ்ல ஆல்ரெடி ஒரு நம்பர் இங்க வந்திருக்கும். 9 ஆல்ரெடி இங்க ஒரு நம்பர் வந்திருக்கு. அதனால 9 பாசிபிள் இருக்கு. அப்ப 9 வந்துரும். கரெக்ட்டுங்களா? எஸ். அப்ப 9 9 போயிச்சு. 2 நம்பர் மைனஸ் ஆயிடுச்சு. 2 நம்பர் மைனஸ் ஆயிடுச்சுனா மீதி இங்க எத்தனை இருக்கு? 8. அப்ப என்னாச்சு? 9 into 9 into 8. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா என்ன? எஸ் சார். ஓகே. அப்ப இது எவ்வளவுன்னு பார்த்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. 81 728 648. 648 சாரி 648. 88. ஓகே. இது நீயே சொல்லுவீன்னு நினைக்கிறேன். நீயே சொல்ல போகிற இது என்ன பாசிபிள் சொல்லுங்க. 9 factorial. 9 ஃபேக்டோரியலா? ஆமாங்க சார். ஏன் 9 ஃபேக்டோரியலா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. 0ன்னு இன்க்ளூட் ஆகும்ல? 0 1 2 3 4 5 6 7 8 எல்லாமே வரும்ல? எஸ் சார். 10. அப்ப how many 9 digit numbers? ஃபர்ஸ்ட் மட்டும் உனக்கு என்னது 0 இன்க்ளூட் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்ப இதுக்கு 9 வரும். செகண்ட் நம்பருக்கு எவ்வளவு வரும்? எகைன் 9 வரும். கரெக்ட்டுங்களா? கரெக்டாமா? ஆமாங்க சார். மத்தது என்ன ஆகும்? 8 7 6 5 அப்ப எத்தனை ஆச்சு? நம்மளுக்கு 10ன்னா 9 8 வரைக்கும் வரும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். 8ன்னா இந்த பக்கம் 2 வரைக்கும் வருமா? 2 3 வரைக்கும் வருமா? 1 2 3 2 வரைக்கும் சார். 4 5 6 7 8 9 ஆமா 2 வரைக்கும் வரும். அது 9 ஃபேக்டோரியல் வேல்யூ தான் ஆக்சுவலா. அப்போ 9 ஃபேக்டோரியல் வேல்யூ 9 இன்ட்டுன்னு இருக்குது ஒண்ணு. இது பார்த்து கால்குலேட் போட்டுருக்கோம்.
360 sir. இல்ல அதை விட அதிகமா போகணும். 360 வருது. எச்சா போகும்ல. அவ்வளவுதான் வருதா? ஆமா. 9 into 9 into 8 into 7 அதுல கீழ சம். ஓ மேல இருக்க சம் முடிச்சிட்டியா? ஓகே கீழே இருக்க சம் போட்டியா? சாரி சாரி சாரி. நான் எங்கடா இவ்வளவு கம்மியா சொன்னீங்க பார்த்தேன். அது ரொம்ப பெரிய நம்பரா போகும். ஓகே இது சொல்லிட்டீங்க கரெக்டா? 2000 ஆமாங்க. to 3000 பிட்வீன் த நம்பர் சொல்லிக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்பர் பிக்ஸ்டு 2 தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் பிக்ஸ்டு தானே? Yeah sir. அது பாரு 2000 to 3000 தான்டா. ஆமாங்க சார். ஆனா ஃபர்ஸ்ட் நம்பர் பிக்ஸ்டு இல்ல. 2 ஆமாங்க மட்டும் சார். தான். ஆனா ஆ, ஆ, சொல்லு சொல்லு சொல்லு. டிஜிட்ஸ் அவங்களே குடுத்துருக்காங்களே சார். அதான்டா கண்ணு பிட்வீன் நம்பர் வந்து இதுதான். இந்த மூணு நம்பர் இருக்கு பாத்தியா 1 2 3 இந்த மூணு நம்பர் எப்படி வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ற நம்பர் 2001 இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மூணு டிஜிட் எப்படி வேணா ரன் ஆகிக்கலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். புரியுது அதுதான் சொன்னேன். புரியுது. அப்ப மீதி மூணு டிஜிட் தான் நீ கவர் பண்ணணும். 1 ஓகே ஓகே. 2 3 இந்த மூணு டிஜிட்டுக்கு என்ன ஆகும்? மொத்தம் எத்தனை டிஜிட்? இந்த 2 வராது. ஏன்னா ரிப்பீட்டட் கிடையாதுனால 2 வராது. 1 2 3 4 5 அப்ப இங்க 5 வரும். இங்க எவ்வளவு வரும்? 5னா இங்க 4 வரும். இங்க 3 வரும். ஓகேங்களா? 60 சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? எஸ் சார் எஸ் சார். சோ கேளுங்க. அப்ப அந்த மாதிரி பாத்துக்கங்க. எந்த பிட்வீன் கொடுக்குறாங்க காமனா கேட்டாங்க நீ போட்டது கரெக்ட். பட் இது மாதிரி கேட்கும்போது நம்ம இதை தான் பண்ணணும். சரி இதே ரிப்பீட்டட்னு சொல்லிட்டானே எப்படி வரும்? என்ன வேல்யூவா இருக்கும்? என்ன சார்? ரிப்பீட்டட் இஸ் அலோவ்டு கொடுத்தோம்னா என்னவா இருக்கும்? ரிப்பீட்டட் நாட் அலோவ்டுக்கு இந்த ஆன்சர். ரிப்பீட்டட் இஸ் அலோவ்டுனா 1 into 6 into 6 into 6. அவ்வளவுதான். 6 1 ஆமா 2 வரும்ல? ஆமாங்க 2 சார். வரும். ஆமா. ஓகே. ஓகே. அடுத்தது பெர்மிடேஷன் என்ன சொல்லிக்கிறாங்க? பெர்மிடேஷன் ஆல்ரெடி சொன்னதுதான். என்ன சொல்லிக்கிறாங்க? சரி நம்ம given number or given format வந்து நம்ம என்ன மாதிரி வேணாலும் thinking by the taking some or all at a time. At a time is called a சம் செலக்ட் பண்ணலாம் அல்லது எல்லாமே செலக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். என்னென்ன பாசிபிள் இருக்குதோ அத்தனை பாசிபிள் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்ஜெக்டிவ் இஸ் டேக்கன் இன் டு த கன்சிடரேஷன் when the order is changed. டிஃபரெண்ட் பெர்மிடேஷன் இஸ் obtained. இது ரிமார்க் தேவையில்லை. பட் இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் காலமாக பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த கான்செப்ட் சொல்லிக்கிறாங்க. ஏபிசி 3 லெட்டர் எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னா சொன்ன மாதிரி அதே ஏபிசி டி வரைக்கும் வந்து எப்படி நம்ம ஃபார்ம் பண்றாங்க அந்த கான்செப்ட் தான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரியாகன்னு ஏ ஓகே சார். பி இங்க வந்து இதுல 2 லெட்டர் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா என்ன கான்செப்ட் வருதுன்னு போட்டுக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் எடுத்துட்டு என்ன கான்செப்ட்ல வரும் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி 4 லெட்டர்ல 3 மட்டும் எடுத்துட்டா என்ன வருதுன்னு போட்டுக்கிறாங்க. 4 லெட்டர்ல 3 வந்து எடுத்துட்டா என்ன வருதுன்னு போட்டுக்கிறாங்க. சரியாம்மா? ஓகே சார். இப்ப 2 மட்டும் எடுத்துட்டு என்னங்கிறது 6 தான். இதே 3 எடுத்துட்டாலும் எவ்வளவு கிடைக்குதுங்க? 6 வருங்கிறாங்க. சரிங்களா? 3 எடுத்துட்டா எவ்வளவு வருங்கிறாங்க? 6 வருங்கிறாங்க. 3 லெட்டருக்கு நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்டிங் 3 லெட்டர்ஸ் 3 எடுத்தாலும் 6 தான். அதே 3 லெட்டர்ஸ்க்கு 2 எடுத்தாலும் 6 தான். அது என்ன மாதிரி காம்பினேஷன் வரும் இங்க சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே 4 லெட்டர்ஸ் 3 வரதுக்கு நம்ம வந்து என்னது 4 இன்ட்டு அதாவது 4p3 ன்னு இருக்கும். அந்த 4p3 யோட வேல்யூ 24 வரும். அந்த 24 பெர்மிடேஷன் அவங்க இங்க போட்டுக்கிறாங்க. சரியா? ஓகே சார். சரி. சார் பெர்மிடேஷனோட ஃபார்முலா ஆல்ரெடி குடுத்துட்டேன். இதான் பெர்மிடேஷனோட ஃபார்முலா. எய்தர் இந்த மாதிரி எழுதிக்கலாம். n இன்டு இது மாதிரி எழுதிக்கலாம். கண்டினியூஸா இது வரைக்கும் போற மாதிரி எழுதிக்கலாம். ஆர் நீங்க வந்து ஜெனரல் ஃபார்முலா இது எழுதிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஜெனரலா எழுதினாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். n இன்டு n மைனஸ் 1 இன்டு n மைனஸ் 2 அப்படியே போற மாதிரி போயிட்டு அது ரன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பெஸ்ட் ஐடியா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. சரி மேம். அப்ப இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்றது? ஆக்சுவலா இது வரைக்கும் நார்மலா பார்த்தோம். அடிஷன் ஐடியா, மல்டிப்ளிகேஷன் ஐடியா வச்சு ப்ராப்ளத்தை பார்த்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி கான்செப்ட் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிற ஒர்க்கை நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் எண்ட் பண்ற தியரிட்டிக்கல் கொஸ்டின் நம்ம சின்ன கொஸ்டின். இதை பேசிக் என்பிஆரோட ஃபார்முலாவோட கான்செப்ட் சொல்றாங்க. இது எப்படி பண்ணுவீங்க இந்த கொஸ்டின்ஸ்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா?
So 6 factorial தானே சார் இந்த ஆமா 6 ஃபேக்டோரியல். அதை எப்படி நோட் பண்ணாங்கன்னா 6p6 நோட் பண்றாங்க. 6p6 ஓட மீனிங் என்னன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் தான் ஃபார்முலா. அப்ப என்ன ஆகும் 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 மைனஸ் 6 ஃபேக்டோரியல். 6 மைனஸ் 6 வந்து 0 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் 1. அப்ப again negative 6 ஃபேக்டோரியல் வருது. சரியாடா கண்ணு? ஏன்னா ஓகே சார். இதான் கரெக்ட் தான். இங்க என்னாச்சு கண்டிஷன் கொடுத்திருந்தானா அதை நம்ம பார்க்கணும். கண்டிஷன் கொடுக்கறதோட ஒரு ப்ராப்ளம் போக போக அதை எப்படி நம்ம ரன் பண்றது நம்ம போக போக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எந்த கண்டிஷன் இல்ல செலக்டட் த லைன் Q கொடுத்துதான் நம்ம அந்த நீங்க சொன்ன மாதிரி 6 ஃபேக்டோரியலோ இல்ல 6p6ன்னு வச்சுட்டு போட்டாலும் ஓகே தான். சரிங்களா? ஓகே சார். இது என்னடா கிடக்கு? புரியுதா? என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? 6p அதாவது மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது அதை என்னன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க 6. இது எத்தனை டிஃபரண்ட் சிக்னல் இருக்குதுன்னு சொல்லிட்டா அதுல வந்து நம்ம 4 இருக்குது, அது R வந்து 4. சரிங்களா? அப்ப என்னது 6p4 வரும். சரிங்கம்மா? ஓகே சார். அதனோட வேல்யூ என்ன வரும்? ஃபார்முலா அப்ளை பண்ணா சரி இல்ல நார்மலா போட்டாலும் சரி. என்ன வரும்? 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். அப்ப என்ன ஆகும் 6 into 5 into 4 into 3 2 ஃபேக்டோரியல் கட் ஆயிரும். அப்ப இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப இது என்ன ஆகும் 30 120 360 எப்படி சார்? புரியுதா? ஓகே சார். சரி இதை நீயே போட்டு கிடைக்க முடியும். அதே ஐடியா தான். நம்ம முடிச்சுட்டு அடுத்த கான்செப்ட் போகலாம். இது என்ன டவுட் இருந்தா சொல்லி பார்க்கலாம். நான் அடுத்த கான்செப்ட் போகலாம். 8p3 அவ்வளவுதான். அடுத்து போலாமா? எஸ். அந்த லெட்டர் ரைட் பண்ண क्वेश्चंस மேபி கேட்கலாம். அந்த லெட்டர் கரெக்ட் பண்ண क्वेश्चन கொடுக்குறேன் பாருங்க. நீங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. ஸோ இது எப்படி போடணும்னு தெரியுதாங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம் சார். So 3 factorial into 5 factorial. 5 ஃபேக்டோரியல் வருது. இல்ல நீ சொன்னது ஓவராலா கரெக்ட். எதுக்குன்னா செகண்ட் பார்ட் கரெக்ட். ஏன் 5 ஃபேக்டோரியல் என்ன அதுதான் மீனிங் தெரியல. ஓகே நீ சொன்னது மேக்ஸிமம் கரெக்ட் தான். AU வேற எனக்கு E இருக்குதா? அப்ப இது 3 சேர்ந்து ஒரு பேரா வச்சுக்கணும். இது 3 சேர்ந்து ஒரு பேர். சரிங்களா? மீதி இருக்கிற எத்தனை லெட்டர் எத்தனை? 1 5. 5. அப்ப +5. அப்ப 1 + 5 எவ்வளவு? 6. ஓகேங்களா? இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எத்தனை லெட்டர் வரும் மொத்தம்? எத்தனை லெட்டர் ஃபார்ம் பண்ண சொல்றீங்க? என்ன சொல்லிக்கிறேனா? how many wordsனா அப்ப 6 லெட்டர் தான் பாசிபிள். ஏன்னா இது எல்லாமே சேர்த்து ஒண்ணா கன்சிடர் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஃபர்ஸ்ட் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ், தேர்ட் பாக்ஸ், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். சரிங்களா? ஓகே. அப்ப என்ன கிடைக்கும்? இங்க 1 இங்க மொத்தம் 6 லெட்டர். அதான் 1 2 3 போட்டோம் அதே நம்பர் மாதிரி தான். இங்க லெட்டர் 6 லெட்டர் தான் இருக்குது. ஏன்னா இது டூகெதரா சேர்த்து 1ன்னு சொல்லிட்டீங்க. இது டூகெதரா சேர்த்து 1ன்னு சொல்லிட்டீங்க. அப்ப மீதி என்னலாம் இருக்கும்?
இங்க 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டா மீதி 5 வேல்யூ வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க எத்தனை வேல்யூ இருக்கும்? 6 வேல்யூ, இங்க 5 வேல்யூ, இங்க 4 வேல்யூ, இங்க 3 வேல்யூ, இங்க 2 வேல்யூ, இங்க 1 வேல்யூ. அப்ப 6 Okay, sir. ஃபேக்டோரியல். சரிங்களா? அதர்வைஸ் 6p6ன்னு இருக்கும். 6p6. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. டுகெதர்னா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரே வேர்டா வச்சுக்கணும். சரியாம்மா? Okay, sir. இப்ப நீங்க இன்னொரு பார்ட் சொன்ன பைப்பேட்டட் அண்ட் த்ரீ பேட்டட் அதுதான் இங்க நம்ம அப்ளை பண்ணோம். வவல்ஸ் நாட் அக்கர் அப்படி மீன்ஸ் என்னன்னா அது மொத்தம் எத்தனை பேட்டரியல்? 3 பேட்டரியல் இருக்குது. அது 3 பேட்டரியல்ங்கிறது நம்ம ஒரு வேர்டு பிளஸ் 6 பேட்டரியல். சரிங்களா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேங்களா? நாட் டுகெதர் அக்கர்ங்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியாம்மா? எப்படி சார்? இல்ல இப்ப இது எப்படி சேர்த்து இது 3 லெட்டர் நீங்க எப்படி வேணா டுகெதர் ஒண்ணா வரும்னு சொல்லிட்டீங்களே. இந்த 2 லெட்டர் வந்து 3 லெட்டர் வந்து இந்த 3 லெட்டர் இங்க மெர்ஜ் ஆகி வரும். சரிங்களா? எங்க வேணா மெர்ஜ் ஆகி வரும். அப்ப அதுல எத்தனை வவல்ஸ் இருக்குது? 3 வவல்ஸ் இருக்குது. அப்ப அந்த 3 வவல்ஸ் மீனிங் என்ன? 3 ஃபேக்டரியல் வேல்ஸ் நம்மளுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? ஓகே சார். அதனால தான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்ன? செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 720 சார். ஓகே. சரி செகண்ட் ஒன் நான் மாத்தி சொல்லிக்கிறேன். நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் இது ரெண்டு கேஸா டிவைட் ஆகும். அதை நான் மெர்ஜ் பண்ணி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இதுலயே தான் ரெண்டு கேஸா டிவைட் ஆகுது. சரிங்களா? அந்த AUE இந்த ஃபார்மேட்டுக்கு 1 பிளஸ் 5 ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல் இது ஒரு கேஸ். நீங்க சொன்ன மாதிரி இந்த AUE வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வரும். AUE எப்படி எழுதலாம்? AEU அதே மாதிரி இது 3 ஃபேக்டோரியல் கேஸ் வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது 3 ஃபேக்டோரியல் இன்டு 6 ஃபேக்டோரியல் வரும். இதனோட வேல்யூ என்னவோ அதை நீங்க எழுதிக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். இதுல ரெண்டு கேஸா வரும். கரெக்ட்டுங்களா? AUE என்ன ஆகும் அப்படின்னா 6 ஃபேக்டோரியல். அந்த AUE வந்து ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு வருதுன்னா இந்த கேஸ் வரும். சரிங்களா? ரெண்டையும் மாத்தி மாத்தி வருதுன்னா இந்த கேஸ் வரும். ஓகே சார். சார் ஆனா 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் வராதா சார்? அது ரிப்பீட்டட் வேல்யூ டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். எப்படின்னா ரிப்பீட்டட் வேல்யூ சப்போஸ் PEE ஓகேங்களா? அப்ப இதுல மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? 3 லெட்டர்ஸ் இருக்குது. கரெக்ட்டுங்களா? இது எத்தனை ரிப்பீட்டட் லெட்டர்? 2 லெட்டர்ஸ் ரிப்பீட்டட். அப்ப அதுதான் நம்ம டிவைட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்க்கு வந்து கேட்கும்போது நம்ம ஃபார்ம் பண்ணும்போது டிவைட் பண்ண போறோம். இல்லைன்னா ஃபார்ம் பண்ண தேவை. சரிங்களா? ஓகே. ஓகே சார். சரி. இங்க 2 நாட் அக்கர்னா நம்ம ஆல்பா அதாவது வவல்ஸே கன்சிடர் பண்ண வேண்டாங்கறான். புரியுதுங்களா? இங்க வவல்ஸ் வந்து ஒரே இதுல வச்சுக்கிட்டான். இங்க வவல்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாத எல்லாமே ஒரே லெட்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வவல்ஸ்ங்கிற வேர்டே தேவையில்லை. இங்க மொத்தம் எத்தனை வேர்ட் இருக்குது? 8 வேர்ட் இருக்குது. மொத்தம் எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும்? 8p8ன்னு ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே சார். அங்க வந்து ஆல்பா பட்டே கன்சிடர் பண்ணிக்க வவல்ஸே வேண்டாங்கறான். வவல்ஸ் பத்தி நீ கன்சிடர் பண்ணாதீங்கட்டான். அப்பனது இந்த क्वेश्चन டைரக்ட் ஆன்சர் இது. இந்த क्वेश्चन டைரக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 பேட்டர்ன் இன்டு 6 பேட்டர்ன் போட்டா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? 720 இன்டு 3 பேட்டர்ன் 720 இன்டு 6 அத போட்டேன்னா அதான் அதோட ஆன்சர். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி क्वेश्चंस கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு கொஞ்சம் மிஸ்டேக் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே. சரி. இப்போ இது அடுத்த क्वेश्चन இதே ஐடியா. சரி எப்படி வித் வித்தவுட் மீனிங் சொல்லிக்கிறாங்க. சரி இதை எப்படி பாப்பீங்க பார்க்கலாம். இந்த क्वेश्चन எப்படி போடுறது? Four letters used at that time சொல்லிக்கிறோம். 4 லெட்டர் இருந்தா போதும். 4 ஃபேக்டோரியல்ஸ். 4 ஃபேக்டோரியல் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? அப்படி பார்க்கணும். ஓகே. மொத்தம் 4 லெட்டர் நீ சொன்னது வெறும் 4 லெட்டர் இருக்குது 4 ஃபேக்டோரியல் பண்ணனும்னா அது 4 ஃபேக்டோரியல். இது காமனா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆல்பபெட்ல 4 லெட்டர் யூஸ் பண்ணனும்னு சொல்லிருந்தானா அப்ப என்ன எழுதுவீங்க? 26p4 போடுவீங்க. அப்ப இங்க எத்தனை லெட்டர் இருக்குதோ அத பார்த்து போடணும். சரிங்களா? 1 3 4 5 6 அப்ப 6p4 கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து எழுதுமா? 6 ஃபேக்டோரியல். அதான் 6p6.
ஒரு நிமிஷம் சார். ம். 2 factorial into 5 factorial. 2 ஃபேக்டர் இன்ட்டு 5 ஃபேக்டர் என்ன ரீசன்டாகன்னு அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டு அந்த 2 2 ஓவல்ஸ் இருக்குதா 2 ஓவல்ஸ் இருக்குது கரெக்ட்டுங்களா ஆமாங்க சார். மொத்த லெட்டர் 6 6ல ம் அந்த 2 vowels வந்து bundle பண்ணிட்டேன் சார். ஆ ஆ ஆ ஓகே ஓகே அப்போ 4 + 1 வந்து 5 ஆயிரும் ஓகே அப்போ 2 ஃபேக்டர் இன்ட்டு கரெக்ட் தானே எஸ் சார். ஓகே சூப்பர் சரி ஒரு क्वेश्चन இந்த லெட்டர் ஃபார்ம் பண்ணி பார்த்தலாம் அடுத்து நம்ம அடுத்து மூவ் பண்ணிக்கலாம் லெட்டர் நம்பர் பேஸ் பண்ண क्वेश्चन ஓரளவுக்கு வந்துட்டே இருக்கும் அப்புறம் இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து How many words formed the letters in the words triangle? Repeated not. Letters repeated இல்ல not repeated? எதுவுமே சூப்பரான கொஸ்டின் லெட்டர் ரிப்பீட்டடா நான் ரிப்பீட்டடா சரி மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது இங்க இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் நீ மெர்ஜ் பண்ண முடியாது டி வந்து 2 டைம் வருது அப்படிலாம் கிடையாதுல்ல அதுல எதுவுமே இல்லை இங்க இருக்கிற லெட்டர் நம்பர் இங்க இருக்கிற லெட்டர் நீ ஃபார்ம் பண்ண போறத வேற அதிகமா அடிஷனல் நம்பர் கொண்டு வரது அடிஷனல் லெட்டர் கொண்டு வரது அதாவது அதே லெட்டர் திரும்ப கொண்டு வரது நீ கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான் பட் இங்க எத்தனை லெட்டர் இருக்குது அதுக்கு மட்டும் நீ போட்டா போதும் 8னா 8 லெட்டர் மட்டும் போட்டா போதும் நீ ரிப்பீட்டட்னா என்ன ஆகும் ஒவ்வொன்றுக்குமே பாத்தீங்கன்னா 8னா என்ன ஆகும் 8 into 8 into 8 into 8. அப்படி போயிடும் அப்படி போடுறத நம்ம ஃபேக்டோரியல் பேக்கேஜ்ல போட்டா போதும் அப்போ 8 factorials. ஓகே எடுக்கணும் அது 8p 8 வந்துடும் செகண்ட் கொஸ்டின் போடுறாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கானது ஈஸி தான் போட்டுருவீங்க செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் அவன் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டான் So 6 factorial. அவ்வளோதான் 6 ஃபேக்டோரியல் அது ஃபிக்ஸ்டுட்டா அதனால அதை எதுவும் பண்ண முடியாது அது 6 ஃபேக்டோரியல் வச்சு போட்டால் போதும் சரி எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்கிறாங்கன்னா ஏன்னா அடுத்து நம்ம முடியலாம் இல்ல இங்கிலீஷ் நம்பர் ஃபார்ம் சரி மற்றதெல்லாம் போட்டுருங்க நீங்கள் how many 3 digit number formed 1 to 9 எவ்வளோ வரும்டாங்கன்னு How many 3 digit number? Okay, 3 digit number formed by numbers is 1 to 9. 1 to 9. Repeated sir இல்ல No repeated. No repeated. 1 to 9, no repeated. 9 into 8 into 7. அவ்வளோதான் அதே மாதிரி தான் வரும் சரி இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்ஸாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துட்டு பாருங்க கொஸ்டின் வந்து அவன் கேட்குற இந்த மாதிரி கேட்டிருக்கான் How many 6-digit telephone numbers can be constructed with digits 0, 1, 2, 3, 6, if each number starts with 35 and no digit appears more than once? ஒரு நிமிஷம் சார் ஓகே சார் 1 into 1 into 8p4. சூப்பர் அது எப்படி சொன்னீங்க சொல்லிட்டு நானும் அப்சர்வ் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 6 digit telephone number can be constructed with the ஓகே சொல்கிறேங்க எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணீங்க சார் 35 வந்து 1 1 வச்சுட்டேன் சார் ஓகே அப்புறம் 3 and 5 வந்து கேன்சல் பண்ணிட்டேன் சார் டோட்டல் நம்பர்ல இருந்து 3 and 4 கேன்சல் பண்ணிடுவியா 3 and 5 சார் 3 and 5 கேன்சல் பண்ணிடுவா ஓகே ரிப்பீட்டட் வரக்கூடாதா நோ டிஜிட் ஓகே ஓகே ரிப்பீட்டட் வராது வெரி குட் பிரவீன் 6 digits 8 digitsல இருந்து 6 digits ஃபார்ம் பண்ணும் ஆனா 3 and 5 ஆல்ரெடி இருக்கு சோ 8 digitsல இருந்து 4 digit மட்டும் எடுத்தா போதும் அந்த 8ல மீதி 4 தான் இருக்குது அப்ப அதனால 1 into 1 into ஓகே 8p4 அந்த 8ல நம்ம 4 மட்டும் நம்ம இது பண்ண போறோம் ஓகே சூப்பர் வெரி குட் அவ்வளவுதான் சரி நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம்
சரி ரிப்பீட்டட் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத ஒரு ஐடியா கேட்டிருந்தீங்க. Yes. சரி ரிப்பீட்டடுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் இதில் இருக்குங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பார்த்துடா. அனலைஸ் பண்ண முடியுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேமா? இல்லை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? ஆமாம். சொல்கிறேன் கண்ணு. அங்கே என்ன லெட்டரில் ரிப்பீட்டட் இருக்குது? ISP. அது என்ன இன்னொன்று சொல்லிக்கிறோம்? 4 நாட் கம் டுகெதர்னு சொல்லிக்கிறோம். அப்போ அதை வந்து ஒட்டுக்கு கமெண்ட் பண்ணி போட வேண்டாம், மாற்றி மாற்றி இது பண்ணி சொல்லிக்கிறோம். கரெக்டுங்களா? ஆமாம். சரி, அப்போ ரிப்பீட்டடுக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரிப்பீட்டடு எத்தனை எத்தனை பேர் ரிப்பீட்டட்னு நம்ம மென்ஷன் பண்ணி எழுதுறோம். டோட்டல் 11 லெட்டர்ஸ் தான். மொத்தத்தில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 11. கரெக்டுங்களா? I எத்தனை டைம் ரிப்பீட்டட், மற்றது என்ன, S எத்தனை டைம் ரிப்பீட்டட், P எத்தனை டைம் ரிப்பீட்டட், இதை நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. சொல்றேங்க. I எவ்வளவு? I வந்து 4 times sir. 1 2 3 4. S 4 times. அடுத்து P? P 2 times. ஓகே, நம்மளோட ஃபார்முலா என்னன்னா n ஃபேக்டரியல் டிவைடட் பை ரிப்பீட்டட் வேல்யூ n1 ஃபேக்டரியல், n2 ஃபேக்டரியல், n3 ஃபேக்டரியல். இதுதான் ஃபார்முலா. as per rule படி இதுதான் ஃபார்முலா. அந்த I வந்து டுகெதர் நாட் ரிப்பீட்டட்னு சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. இதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 11 factorial divided by 4 factorial into 4 factorial into 2 factorial. எவ்வளவு வருது கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சு பாருங்க. ஒரே நிமிஷம். 34,650. கரெக்டாமா? Yes. இப்போ ஒரே ஒரு வேர்டு கொடுத்துட்டா இதுக்கு வந்து ஆப்போசிட் மீனிங், இதுக்கு மீனிங் வச்சு அதனுடைய ஃபேக்டர் கண்டுபிடிங்க. அதாவது 4i வந்து டுகெதரா இருந்தா எத்தனை வேல்யூஸ் இருக்கும்? அப்ப மீனிங் என்ன? 4i வந்து மொத்தம் எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குது? 11 லெட்டர்ஸ். 4i ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 11 மைனஸ் 4 வந்து 7, 7 பிளஸ் 1 வந்து 8. கரெக்ட்டுங்களா? மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் வரும்? 8 லெட்டர்ஸ் வரும். கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப இத வச்சு ஃபார்ம் பண்ணி போடுங்க. எவ்வளவு கிடைக்கும்? 4i ஒரே இதுல மிக்ஸ் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? 4i என்ன பண்ணீங்க? ஒரே லெட்டரா கன்சிடர் பண்ணிட்டீங்க. 4i கேன்சல் பண்ணிட்டா மீதி எத்தனை லெட்டர் இருக்கும்? எதெல்லாம் ரிப்பீட்டட் அத மட்டும் பாருங்க. என்ன சொல்றீங்க? 4i ஒரே லெட்டரா கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. மீதி இருக்கிற லெட்டர்லாம் வச்சிட்டு எது ரிப்பீட்டட் அத நீங்க பாக்குறீங்க. அப்ப என்ன ஆகும்? 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை i கேன்சல் 4 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல். அப்ப இதனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். $840 sir. 840. அவன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா கண்டுபிடிச்சோம். அதாவது 4i நாட் டுகெதர் கொடுத்துக்கிறான். நாம வந்து டுகெதர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப என்ன பண்ணணும்? ஆல்ரெடி ஓவராலா கண்டுபிடிச்சது வந்து இந்த 840 வந்து என்ன பண்ணணும்? மைனஸ். Minus. அவ்வளவுதான். இந்த ஐடியா யூஸ்ல முடிஞ்சு போச்சு.
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது எவ்வளோ போட்டீங்கன்னா ஆன்சர். 33, 8, 10, sir. 33, 8, 10 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஐடியா புரியுதுங்களா எப்படி போகிறேன்னு? Yes. சூப்பர். இந்த டிஃபரன்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி இது நம்ம ஈஸி தான், ஆல்ரெடி போட்ட ஐடியா தான். கடற்கடன் போட்டுருவீங்க நினைக்கிறேன், பாருங்க. இது ஒன்று தான் டிஃபிகல்ட்டாக இருந்தது, மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. So 2 factorial into 5 factorial by 3 factorial. எதுக்குடாங்க ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கா? இந்த மூணு இல்ல, மூணு second one. செகண்ட் ஒன்றுக்கா? ஆமாங்க சார். கச்சும் எண்ணு எண்டு. அதனால இது பிரச்சனை கிடையாது. மீதி இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். கரெக்டுங்களா? சார் ஃபர்ஸ்ட் ஒன்னா அது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கச்சியன் அப்படி காமனாக வச்சுக்குவீங்க. அது சரி சார். இல்ல சார், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மேல போட்டிருக்காங்க, செகண்ட் ஓ சப்டிவிஷன். சாரி சரி 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 ஃபர்ஸ்ட் இங்க இருக்குதா? சாரி சொல்றேங்க. செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து ம் 2 factorial into 5 factorial by 3 factorial. பை 3 ஃபேக்டோரியலா? ஆமாங்க சார். 3 னா a ரிப்பீட்டட் 3 டைம்ஸ். 1 ஆமாங்க சார். ஓகே 3. இப்போ கச்சி எண் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 7. இங்க 5 ஃபேக்டோரியல் வருமா 6 ஃபேக்டோரியல் வருமாடா? 5 வருமா? எது சார்? இல்ல அந்த 5 ஃபேக்டோரியல்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அது 5 வருமா 6 வருமான்னு கேட்டேன். 5 தான் வரும்னு மொத்த நினைக்கிறேன். டோட்டல் நம்பர் எத்தனை? 7ஆ 5ஆ? 7. ரிப்பீட்டட் இல்ல சார், அப்போ 5 தானே சார் வரும். இல்ல ரிப்பீட்டட் இங்க லெட்டர் தான், நாங்க என்ன லெட்டர் கொடுத்துறோம்னா அதை நம்ம பாப் பண்ண போறோம், அவ்வளவுதானே? ஆமாங்க சார். அப்ப கரெக்டா சொல்லிட்டு புரிஞ்சுது. இங்க 2 ஃபேக்டோரியல் போடலாமா 6 ஃபேக்டோரியல் போடலாமா? அது எங்க 2 ஃபேக்டோரியல் போடுவேணும் அது. ஓகே, அந்த மீனிங்ல போட்டுக்கிறியோ? அப்ப இங்க 6 தானே வரும், ஏன் 6 போடாம 5 போட்ட? ஏன்னா மீதி இருக்கிற லெட்டர்ஸ் 5 தானே சார். கச்சியன் இங்க வந்துடும், மீதி இருக்கிறது 5 இருக்கணும், 5 லெட்டர்ஸ் போட்டுறியா? ஆமாங்க. இல்ல இந்த கச்சியன் வந்து எங்க வேணா போகலாம்ல, இது சேர்ந்து ஒரே மீனிங்கா ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே. இது 6 ஃபேக்டோரியல் தானே வரும், ஏன்னா மொத்தமா லெட்டர் வந்து 6 லெட்டர் தானே வரும். ஆமாங்க சார். மொத்தமா லெட்டர் 6 வரும், இது 2 ஃபேக்டோரியல் ரன் ஆயிட்டு இருக்கும். மொத்த லெட்டர் ஃபார்ம் பண்ண வேர்ட் வந்து 6 தானே. அதான் ஓகே சார். கரெக்ட் தானே? ஓகே சார். இல்ல டிஸ்கஷன் தான் வச்சுக்கிறேன், அது கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் போடுங்க. இல்ல புரியுது சார், இப்ப புரியுது. மொத்தமா 6 லெட்டர்ஸ் ஃபார்ம் ஆகும், அதுதான் மொத்தம். ஓகே. அதுல இங்க இங்க எங்க வேணா வரலாம், அது பண்ணாலும் 2 லெட்டர் மாத்தி மாத்தி வரும். அப்ப அது 2 ஃபேக்டோரியல் மொத்தம் 6 லெட்டர்ஸ் வரும். அப்ப 2 ஃபேக்டோரியல் இன்டு 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அப்ப தேர்ட் ஒன் போடுறேன். தேர்ட் ஒன் என்ன ஆச்சு சார் 5 factorial by 3 factorial.
ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் ஃபிக்ஸடு. 5 பெட்டர் பை 3 பெட்டர் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட்டும் ஃபிக்ஸடும் பிரச்சனை 5 தான் இருக்கு மீதி. 7ல 5 தான் இருக்கும். கரெக்ட்டா இருக்கு. அடுத்தது. Okay. So 5 factorial. 5 ஃபேக்டோரியல் ரிப்பீட்டட் தான் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இல்ல அவ்வளவுதான். ம். 5 பெட்டர் இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்படியா? ஓகே ஓகே சார். 5 பெட்டர் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அது ஏங்கிறத நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அதனால டிவைட் பை 3 பெட்டர் ஒரு இதாது. ஆமாங்க சார். சரி, இன்னொரு क्वेश्चन இது மாதிரி இன்னொரு சால்வ் பண்ணிடலாமா? ஓகே. So first one வந்து 10 factorial. வந்துட்டுமா? ஓகே, மொத்த லெட்டர் வந்து ஸ்டார்டிங் பி அண்ட் இது இருக்கு. மொத்த லெட்டர் 12 இருக்குதா? ஆமாங்க சார். ஓகே, அப்படின்னா 10 ஃபேக்டர் இருக்கு. ரிப்பீட்டட் இது இல்லையா? ஐயோ ஆமாங்க. ரிப்பீட்டட் இருந்தா டிவைட் பண்ணணும் பார்த்துக்கலாம். ஆமாங்க சார். 10 factorial by 2 factorial. டி வந்து 2 டைம் வருது. வெறும் மல்டிபிளிகேஷன். டி மட்டும் தான் சார். டி மட்டும் தான். இவ்வளவு ரிலேட்டட் டி மட்டும் தான் 2 டைம் வருது. ஓகே, அப்போ ஓகே எடுக்கிறேன். சரி, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடு. இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆக மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம். ஏஇஐஓ இருக்குது, யூ இருக்குது ஆல்சோ. ஏஇஐஓயூ Factorial into 8 factorial by 2 factorial. ஓ அப்படியா? மற்ற எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5. மொத்த இந்த டோட்டல் லெட்டர் எவ்வளவு? 12. அப்போ இது 1 ஆயிரும். 5 மைனஸ் பண்ணா 12 5 மைனஸ் பண்ணா 7 8. ஓகே எடுக்கிறேன். என்ன சொன்னீங்க? 8 ஃபேக்டோரியல் 5 factorial into 8 factorial by 2 factorial. பை ரிப்பீட்டட் வெல் டி ரிப்பீட்டட் டி இதுல டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓகேமா, ஓகே, வெரி குட். சரி, ஓகே. அப்போ லெட்டர் இந்த மாதிரி என்னாச்சும் வந்தாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படிதாம்மா? எஸ் சார். ஆனால் இது மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின் எதுவும் டிஃபிகல்ட் இருக்காதுல்ல? ப்ராக்டிஸ் பண்ண வந்துருக்கும்ல? ஆல்ரெடி அந்த புக் உங்களுக்கு அனுப்பிட்டு ஒரு 150 பேஜ் 120 பேஜ் 130 பேஜா இருக்குது. ஓகே, 80 பேஜ், சாரி 80 பேஜ் 90 பேஜ் இருக்குது. அதை நீ கொஞ்சம் ஒத்துரு பண்ணினா அந்த பெர்மிடேஷன் அது அங்கிருந்தே வந்துடும். ஏன்னா அது +2 புக்லேருந்து எடுத்தது, சிபிஎஸ்சியில். அது RS அகர்வால் புக்லேருந்து. மேபி +1லேருந்து எடுத்தது. அதை நீ நல்லா கோத்ரூ பண்ணாவே ஃபுல்லாக நம்ம தரவை பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோ கொஸ்டின்ஸ் உள்ள இருக்குது. இது என்ன பண்ணலாம், எப்படி வரும் டக்குன்னு ஆன்சர்? ஓகே, இது எல்லாமே கம்பைனாக இருந்துருக்குது. எப்படி போடலாம்? Four P3. 4P4 3 பிரைசஸ் தான் சொல்லிக்கிறாங்க. ஆமாங்க சார். சார் ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். பட் அவன் 3 பிரைஸ் 3ன்னு மென்ஷன் பண்ணிட்டான்ல. 3 பிரைசஸ் சொல்லிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் 4 பாய்ஸ் இருக்கிறாங்க. அப்போ n வந்து 4,
ஆர் வந்து மொத்தமா 3 பிரைசஸ் தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமாம். ம். இதான் சார் 4P3. ம். ஓகே எடுத்துங்க. அடுத்தது? Boy make it him. தெரியலையே சார். இல்ல. எ பாய்ஸ் மெனி கெட் எனி நம்பர் ஆஃப் பிரைஸ் அப்படின்னா மீனிங் என்ன? மே கெட்ஸ் எனி நம்பர் ஆஃப் பிரைஸ்னா 3 பைசஸ் கூட கிடைக்கலாம் ஒரு பாய்க்கு. ஆ அப்புறம் என்ன? மொத்தம் 3 பாசிபிள். அப்ப 4 இன்டு 4 இன்டு 4ன்னு வரும் டக்குனு. அது ரிப்பீட்டட் மாரி. ரிப்பீட்டட் கான்செப்ட் மாரி. ஓகே சார். ரிப்பீட்டட் மீன்ஸ் 4 இன்டு 4 இன்டு 4. ஓகே, ஓகே, ஓகே. புரிஞ்சுது சார். அடுத்தது டக்குனு. No boy gets all. 4 into 3 into 2. ஆஹா, அப்படி வராது. வேற மாரி யோசி. அதாவது எக்ஸாக்ட்லி ப்ராபர்ட்டியோட கேஸ்ல 3 வேர்டு இருக்குது. எக்ஸாக்ட்லி, அட்லீஸ்ட், அட்மோஸ்ட். இந்த வேர்டுல இந்த 3வது கொஸ்டின் எதனோட சேர்ந்தது? எக்ஸாக்ட்லியா, அட்லீஸ்டா, அட்மோஸ்ட். தெரியலையே. நோ பாய்ஸ் கெட் ஆல் பிரைசஸ் அப்படின்னா மீனிங் என்ன? எல்லா பிரைஸ் வாங்கினா ஏதோ ஒரு பிரைஸ் வாங்காம இருந்தா கூட போதும், மீதி 2 பிரைஸ் வாங்கலாம்ல. ஓகே, ஓகே, ஓகே. ஆமாங்க சார். அப்ப ஆல்ரெடி நீ ரிப்பீட்டட் வேல்யூ இருக்கிறத வந்து -4 போட்டா போதும். ரிப்பீட்டட் வேல்யூ இருக்குதுல 6 எவ்வளவு வரும்? 4 கியூப்னா 64 நினைக்கிறேன். அது வந்து மொத்த 4 பிரைஸ் பசங்களுக்கு இருக்காங்க. அப்ப -4 போட்டா போதும். புரியுதாம்மா? அதாவது இது ஓகே. 4 கியூப் போட்டிருப்ப 4 பசங்களுக்கு அது டிஃபரெண்ட் பேர்ல கிடைக்குது. அதே 4 கியூப் -4 போட்டா முடியுது. ஏதோ ஒரு பிரைஸ் மட்டும் நம்ம அந்த 4 பசங்களுக்கு கொடுக்காத மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே சார். ஆளுங்கிறத வந்து என்னவா வச்சுக்கலாம்? அட்லீஸ்ட் 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது ஓகே சார். 4ல ஒருத்தர் 1 மட்டும் நம்ம ஒரு பிரைஸ் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரைஸ்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பசங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரைஸ் மட்டும் 4 பசங்களுக்கு வந்து இல்லாத மாதிரி பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். ஓகே. இதுதான் இந்த கொஸ்டினோட ஐடியா. வேற என்ன செய்யுது நம்ம இதே மாதிரி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய இருக்குது. ரிப்பீட்டட் கொஸ்டின் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? திரும்ப திரும்ப அதே தான் வரும். சரி, ஓகே. அடுத்து சர்க்குலர் பெர்முடேஷன் பத்தி உங்க புக்ல கொடுத்திருந்தாங்க. அதனோட கொஞ்சம் கான்செப்ட் இப்ப நம்ம பார்க்கலாம். சர்க்குலர் பெர்முடேஷன் என்னடா ஆகும்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும்? சேம். சரி. அப்ப n ஃபேக்டோரியல் என்னவா ஆகும்? n ஃபேக்டோரியல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் சேம். அப்ப n ஃபேக்டோரியல் என்ன ஆகும்? n-1 ஃபேக்டோரியல் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப நம்ம எப்பயுமே என்பிஆர் போது நம்மளுக்கு வந்து n-1 ஆர்னு அந்த மாதிரி வரும். சரி, அந்த சர்க்குலர் பெர்முடேஷனோட இது ஐடியா வந்து திரும்ப வந்து அது எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க வந்து க்ளோஸ் ஆகும். அதனால தான் வந்து அவன் வந்து சொல்லியிருக்கான். சர்க்குலர் பெர்முடேஷனோட மெயின் ஐடியா இதுதான். இந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. சரியாம்மா? ஓகே சார். ஓகே. அதான் தியரமாவும் ஒன்று கொடுத்துக்கிறான். அது தியரத்தோட ஃபார்முலா இங்க நோட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஐடியாவும் கொடுத்துக்கிறேன். அந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்க. மேபி இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கொஸ்டின் வந்து இது உங்களுக்கு யூஸ் ஆகும். The number of circular permutations in different objects is n-1 factorial ஒரு ஃபார்முலா. And also selected rounded table. rounded பண்ண டேபிள் அந்த தான் சர்க்குலர் எது பாசிபிளோ அந்த தியரிட்டிக்கல் கொஸ்டினுக்கு இது ஃபார்முலா அப்ளை ஆகும்னு சொல்லி போட்டுருக்காங்க. சரி, இதை நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண பார்த்துங்க. ஸோ அடுத்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா தரவா இருந்தால் தான் நம்ம ஈஸியாக போட முடியும். அடுத்தது இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் இந்த மேல இருக்கிறதுக்கும் இந்த இருக்கும் என்ன ஃபார்முலா என்ன டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதனோட ஃபார்முலாவுக்கும் இதனோட ஃபார்முலா எப்படி டிஃபரெண்ட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏன் இந்த ஃபார்முலா வருது, இது ஏன் இந்த ஃபார்முலா வருது? 1/2 1/2 ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் சர்க்குலர் பெர்முடேஷன்னா n டிஃபரெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ்னா n-1 ஃபேக்டோரியல். சரிங்களா? அதே மாதிரி என்ன செய்யலாம்? நம்பர் ஆஃப் வேஸ் விச் இஸ் n டிஃபரெண்ட் ஸ்பேஸ் கேன் பி அரேஞ்ச்டு ஃபார்ம் நெக்லெஸ். அதே தான் போட்டுக்கலாம். சாரி, இன்னொரு கொஸ்டின்ஸ் இங்க இருக்குது. அதெல்லாம் போடுவோம். n-1/2 into n-1 ஃபேக்டோரியல். சேம் ஒன்று தான் வந்து ஓகே. கீழே ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அதே ஃபார்முலா தான் ரிப்பீட்டட் வந்திருக்கு. இந்த ரெண்டு ஃபார்முலா கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. இது சேம் ஃபார்முலா ரிப்பீட்டட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே சார். இதுவும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். n-1 ஃபேக்டோரியல், இது 1/2 into n-1 ஃபேக்டோரியல்.
சரி. அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம். இது சூப்பரான கொஸ்டின். ஆல்ரெடி போட்டத வச்சு ஒரு கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் இப்ப இன்க்ளூட் பண்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்கு ஒர்க் முடியுது. ஆ இதுதான். இது ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து நம்ம போட்டோம். பர்சன் இன் கியூ த லைன் போட்டாங்க. அதனோட கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அது போட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? 8 factorial வந்து first question sir. ஃபர்ஸ்ட் ஒன் 8 ஃபேக்டரியல். ஆமா. 7 factorial. ஆ அவ்வளோதாங்க. அதான் மீனிங். அது இதுதான் அவங்க வந்து சரிங்களா? Okay sir. இது எப்படி போடுவீங்க பாருங்க. இது கொஞ்சம் சூப்பரான கொஸ்டின். இது எப்படி போடுவீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் சர்க்குலர் பெர்மிட்டேஷன் நம்ம மேபி மிஸ்டேக் பண்ண மற்றது கூட கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இதுதான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்குது. இதனோட ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்களா அப்படின்னு? என்ன சொல்லிக்கிறோம் புரியுதம்மா? புரியுது சார். ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியல. இல்ல உமனுக்கு மட்டும் ரூல் சொல்லிக்கிறோம். உமனோட ரூல் என்ன? உமனோட ரூல் No. வந்து போர் உமன். ஆ. அப்ப உமனோட ரூல் வந்து போர். பட் அவன் என்ன சொல்லிக்கிறான்? நோ காமன் சொல்லிக்கிறான். பாருங்க. நோ டூ உமன்ஸ் அட்ஜசன்ட் அப்படின்னா ரெண்டு கண்டினியூஸா வரும். அந்த சர்க்குலர் பெர்மிட்டேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க men and women மெர்ஜ் பண்ணி வராங்கன்னா இங்க எகைன் வந்து உமன் வரக்கூடாது. சரிங்களா? மென் தான் வரணும். சரிங்களா? பட் மென்னுக்கு வந்து அதை சொல்லல. மென்னுக்கு அதை சொல்லலைன்னா அதோட மீனிங் என்ன? போர் பி போர்னு வச்சுக்கலாம். கரெக்ட்டுங்களா? Okay sir. உமனுக்கு என்ன ஆகும்? n-1 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? மட்டும் செக் பண்ணி பாருங்க. எதுவுமே சொல்லல டோட்டலா ஆட் பண்ணி போட்டுக்கலாம். 4+4 போட்டுக்கலாம். பட் அவன் ஒரு ரூல் சொல்லிட்டான். 2 உமன் வந்து மெஸ் பண்ணி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அட்ஜசன்ட்டா இருக்க கூடாதுன்றாங்க. அப்போ சர்க்குலர் பெர்மிட்டேஷன் வரும்னா மென்னு அடுத்தது உமன் மென் உமன் அந்த மாதிரி வரும். சரிங்களா? Okay sir. அப்ப இது என்ன எத்தனை பேர் வரும்? சர்க்குலர்னா 2 மெர்ஜ் ஆகும்போது வரக்கூடாது. 2 மெர்ஜ் ஆகக்கூடாது. அப்ப 3 தான் வரும். அப்ப 3 ஃபேக்டோரியல் உமனுக்கு மென்னுக்கு வந்து 4 ஃபேக்டோரியல். அப்ப 4 ஃபேக்டோரியல் இருந்து 3 ஃபேக்டோரியல் வரணும். சரிங்களா? Okay sir. இந்த மாதிரி கான்செப்ட் கொஞ்சம் பார்த்துட்டு ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு வந்து மார்க் போறது இடம் சர்க்குலர் பெர்மிட்டேஷன். ஏற்கனவே சர்க்குலர் பெர்மிட்டேஷன் நிறைய இடத்துக்கு மார்க் போகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிச்சு பண்ணி ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? Okay sir. அடுத்து இந்த கொஸ்டின். இது ஆல்ரெடி நம்ம நம்பர் தியரியில போட்டோம் சார். நம்பர் கான்செப்ட். அந்த நம்பர் கான்செப்டோட ஐடியா தான். எப்படி போடுறது? 2 factorial into 18 சூப்பர். factorial. அத டெரிட்டரி சொல்லிட்டாங்க. சூப்பர். கரெக்ட்டான ஆன்சர். அப்ப திங்க் பண்ண ஒண்ணு இந்த ஃபார்முலால போடலாம், இல்ல அந்த ஃபார்முலால போடலாம். சரிங்களா? Okay sir. ஏன்னா அந்த 2 மெர்ஜ் பண்ணும்போது 2 மெர்ஜ் பண்ணும்போது 1 கிடைக்கும். அந்த 1 தூக்கி அங்க போட்டு மறுபடியும் n-1 ஃபேக்டரியல் கொண்டு வந்துருக்காங்க. நீ 2 ஃபேக்டரியல் இன்டு 18 ஃபேக்டரியல் இஸ் கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேங்களா? Okay sir. அது மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வேர்டு நீ டிஃபரெண்டா படிச்சுட்டே இருக்கணும். இந்த புக்க படிச்சா உனக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வந்து உனக்கு மிஸ்டேக் ஆகாது. இந்த புக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணி பாத்துக்க. சரிங்களா? Okay sir. இது என்ன உங்களுக்கு? இது புரியலையே sir. Common ways of 7 persons sit around the table so that all shall not have the same neighbors. ஃபர்ஸ்ட் இது சர்க்குலர் ஃபார்ம் டேபிள்னா சர்க்குலர் ஃபார்மேட். அது சர்க்குலர் ஃபார்மேட்னா 6 ஃபேக்டோரியல் வந்துரும். சரிங்களா? ஆமா sir. ஓகே. சரி அப்ப ஏன் இது வந்து சேம் நெய்பர்ஸ் சொல்லிட்டா அப்ப நாட் சேம் நெய்பர்னா நம்ம வந்து ரெண்டா கட் பண்ணிக்கிறோம். அது நெய்பர்னா அந்த அடுத்த நெய்பர் என்ன? அப்ப ரெண்டா கட் பண்ணும்போது உனக்கு 1/2 கான்செப்ட் ஆல்ரெடி இந்த மேல ஒரு ஃபார்முலா கொடுத்தல அந்த 1/2 ஓட கான்செப்ட் வந்துரும். 1/2 into n-1 ஃபேக்டோரியல் மேல இருக்கு பாருங்க. இந்த கான்செப்ட் வந்துருந்தாங்க. சரிங்களா? Okay sir. சோ n- சர்க்குலர்னாவே n-1 ஃபேக்டோரியல். பட் ஏன் 1/2 வரும்னா சேம் நெய்பர் அந்த மாதிரி கான்செப்ட்க்கு வரும்போது நம்ம வந்து 1/2 கொண்டு வந்துறோம். சரிங்களா? Okay sir. இதனோட மீனிங் வந்து அங்க இருக்கறனால அவன் வந்து 1/2 into n-1 ஃபேக்டோரியல் கொண்டு வந்துறான். இந்த क्वेश्चन மேல இருக்க क्वेश्चन. அப்ப என்னாச்சு இது?
n minus அது சர்க்குலர் ஃபார்ம்னால n minus 1 ஃபேக்டோரியல் அண்ட் சேம் நெய்பர்ஸ் நாட் சேம் நெய்பர்ஸ் சொல்லிக்கிறாங்க. அப்போ 1/2 போட்டு இது பண்ணிக்கலாம். Okay. ஓகேங்களா? Okay. சரி, இந்த மாதிரி ஒரு போட்டலாமா இல்லை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமா? இல்லை சார், போட்டுடலாம் சார். கொஞ்சம் பாருங்க, புக் கொஸ்டின் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. மேக்ஸிமம் அதை விட சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பாருங்க. சரியாம்மா? ஓகே சார். ஸோ அடுத்தது இது என்சிஆர்னா என்ன பார்க்க போகிறோம். என்பிஆர் முடிச்சாச்சு. என்பிஆர்ல மெயினாக பார்க்கக்கூடியது வந்து மெயின் கான்செப்ட், இதனுடைய சப்செட் தான் வந்து என்சிஆர். என்பிஆர்ல மெயினாக பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. மெயினாக பார்த்தது வந்து ரிப்பீட்டட், நான் ரிப்பீட்டட், நார்மலாக போடுற அந்த லெட்டர்ஸ் இல்லை நம்பர்ஸ் எல்லாமே இந்த கான்செப்ட் வந்தோம். அடுத்து சர்க்குலர் பெர்முடேஷன். இந்த 3 கான்செப்ட் கொஞ்சம் மெயினாக பார்த்துங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியாவாக இருக்கும். அது என்பிஆர் சொன்ன மாதிரி என்னது, என்ன மாதிரி இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3 லெட்டர் தான் இருக்குன்னா 3 லெட்டர் நமக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ அதை எடுத்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் காம்பினேஷன் அப்படி பண்ண முடியாது. காம்பினேஷனுங்கிறது என்னது, மொத்தம் 5 பேர் போறீங்க, 5 பேர்த்து 2 பேர்த்து மட்டும் செலக்ட் பண்றாங்க ஒரு இன்டர்வியூக்கு. அப்படியே மீனிங் என்ன, சம் பர்டிகுலரா அவனுங்களுடைய இதுக்கு வந்து அவன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கேஸுக்கு தான் வந்து நம்ம காம்பினேஷன் யூஸ் பண்றோம். சரிங்களா? போறவங்க வரவங்க எல்லாத்துக்கும் இது பண்றது இல்ல. காம்பினேஷனுங்கிறது அவங்க என்ன பண்றாங்களோ அவங்க காம்பினேஷனோட மீனிங்லேயே தெரியும். டெஃபினிஷன் சினானிம்ஸ் நம்ம காம்பினேஷன் சினானிம்ஸ் காம்பினேஷன் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது என்னது, டிஃபரண்ட் groups are solution that can be made out the given number of things taking some or all of them at a time. ஓகேங்களா? இங்க வர ஒரே ஒரு வேர்டு கொடுத்துட்டான். ஓகே, திஸ் a very important point. புரியுதாமா? ஓகே சார். ஸோ என்பிஆர்ல அந்த ரூல் இருக்காது, என்சிஆர்ல அடிஷனல் ரூல் இருக்கும், அடிஷனல் கண்டிஷன் இருக்கும் கண்டிப்பா. அந்த குரூப்புக்கு என்ன என்ன எலிஜிபிள் சொல்றாங்களோ அதனோட எலிஜிபிள்ஸ் வந்து நம்ம இங்க கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். சரி, அது காம்பினேஷனுக்கு வந்து நம்ம அங்க 4 லெட்டர் 3 லெட்டர் பார்த்தோம்ல, இங்க எந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணி பார்த்து ஒரே நிமிஷம் கீழே வந்துடும். இது சொல்லுங்க பார்க்கலாம். அங்க பெர்மிடேஷன் ஒரு வேர்டு கொடுத்தனால நம்ம என்ன எடுத்துட்டோம், எல்லாமே எடுத்துட்டோம். இங்க மாதிரி 2 at a time காம்பினேஷன் சொல்லிக்கிறாங்க. இதே இடத்துல பெர்மிடேஷன் வரும்போது என்னென்ன எடுத்தோம், ஏபி, ஏசி, பிசி, பிஏ, இந்த மாதிரி என்னெல்லாம் பாசிபிளோ பெர்மிடேஷன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் என்னெல்லாம் பாசிபிளோ அதை பெர்மிடேஷன் பண்ணிக்கலாம். சிஏ, சிபி அப்படி போடும்போது இது 6 வந்தது. பட் இதுக்கு என்ன கிடைக்குது, 1 2 3 தான் வருது காம்பினேஷன் போடும்போது. புரியுதாமா? எஸ் சார். இங்க பாருங்க, ஏ பிக்ஸ் ஆயிருச்சு, ஏசி வந்துச்சு, பிசி வந்துச்சு, அவ்வளவுதான். திரும்பி ஏன் வரல, மீனிங் கிடையாது. சரிங்களா? இப்ப 2 சேர் இருக்குதுன்னா 2 பேர் உட்காருட்டோம், அவன் எய்தர் இங்க உட்காந்து இங்க உட்காந்து 2 பேரும் பிக்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா காம்பினேஷன். இதே பெர்மிடேஷன் என்ன ஆகும்னா, இவன் வந்து இங்க உட்கார்ந்தான், இவனை தூக்கி இங்க போடு, இவனை தூக்கி இங்க போடு அப்படின்னு மாத்தி கூட உட்கார வைக்கலாம். சரிங்களா? அது ஏபி லெட்டரே 2 விதமா உட்கார வைக்கலாம், ஏங்கிற ஒரு பர்சன், பிங்கிற ஒரு பர்சன். இது காம்பினேஷன் மீனிங் என்னன்னா, ஏபி மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இதே பெர்மிடேஷன் என்ன ஆகும், ஏபிங்கிறது ஒரு லெட்டரா ஒரு பெர்மிடேஷனா இருக்கும், அடுத்து பிஏங்கிறது ஒரு பெர்மிடேஷனா இருக்கும். சரிங்களா? பிஏங்கிறது ஒரு பெர்மிடேஷன் இருக்கும். இங்க வந்து அந்த மாதிரி மீனிங் இங்க கிடையாதுங்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க தான் கிளியரா சொல்லிருக்காங்க, ஏபி பிஏ இஸ் தி சேம் காம்பினேஷன். அதனால வந்து அது வந்து டிஃபரண்ட் பெர்மிடேஷன் தவிர காம்பினேஷன்ல என்ட்ரி பண்ண முடியாதுங்கிறாங்க. சரிங்களா? ஓகே. திரும்ப வந்தது வர தேவையில்லை. சரிங்களா? அதான் 2 சேர் இருந்தா ஏபி வந்துச்சா பிஏ எழுத வேண்டாங்கிறாங்க. ஏன்னா பெர்மிடேஷன்ல பிஏ எழுதி காட்டும், பெர்மிடேஷன்ல பிஏ எழுதி காட்டும். சரிங்களா? ஓகே சார். அதே மாதிரி தான் 3 லெட்டர்ஸ் 4 லெட்டர்ஸ் வந்து அவன் கிளியரா கொடுத்துக்கிறான். இந்த 3 எக்ஸாம்பிளும் அந்த பெர்மிடேஷனோட 3 எக்ஸாம்பிள் பார்த்தாவே போதும், உனக்கு கிளியரா மீனிங் தெரியும். சரிங்களா? ஓகே சார். சரி, இதுதான் ஃபார்முலா. என்சிஆரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, n ஃபேக்டரியோட கான்செப்ட் தான் இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. NPR divided by R factorial. Otherwise, NCR equal to the கடைசி ஃபார்முலா n factorial divided by R factorial into n minus R factorial. சரி, இதுதான் மெயின் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அடிக்கடி இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியாம்மா? ஓகே சார். NCR வந்து இப்படி போடுவாங்க, n, R போடுவாங்க, R n, R போடுவாங்க, நிறைய லெட்டர்ஸ் நோட் பண்ணுவாங்க. இல்லைன்னா சி போட்டு n, R போடுவாங்க. என்சிஆர் நிறைய நோட்டேஷன் இருக்குது, ஜென்ரல் நோட்டேஷன் இருக்குது. அது இல்லாத சம் ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா இது போடலாம் அதே தான், இது போடலாம் அதே தான்.
4-5 நோட்டேஷன் இருக்குது. 4-5 நோட்டேஷன் எது வேணா நோட் பண்ணிவாங்க என்சிஆருக்கு. என்சிஆருக்கு 4-5 நோட்டேஷன் எது வேணா நம்ம மென்ஷன் பண்ணி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியா கண்ணு? ஓகே சார். சரி, இதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 சம்ஸ் மட்டும் கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். ஒரு தியரிட்டிக்கல் நார்மல் சம் பார்க்கலாம், தியரிட்டிக்கல் சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நார்மல் சம் பார்த்துக்கலாம் சார், அதுக்கப்புறம் தியரிட்டிக்கல். ஓகே. ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்குது தீபாவளினாலயா? தீபாவளி அன்னைக்கு கிளாஸ் வச்சிட்டீங்களா? கிளாஸே இல்லாத 2-3 வாரம் இல்லைன்னா வச்சிருக்க மாட்டேன். 2-3 வாரம் கிளாஸ் இல்லை. ஓகே, இது நார்மல் சம். இதை நீயே போட்டு நினைக்கிறேன். ஃபார்முலா அப்ளை பண்ணா ஜஸ்ட் ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? மேபி இதனோட ஆன்சர் மட்டும் சொல்றேன். இதனோட ஆன்சர் அண்ட் இதனோட ஆன்சர் நம்ம ஈஸி, அதனால சொல்றேன். இது மூணுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம். போட முடியாது. நான் ஷார்ட்கட் நான் சொல்லிட்டேன். இல்ல சார், போட முடியும் சார். அது ரொம்ப பெருசா போகும். என்சிஆருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்சி என் மைனஸ் ஆர் ரெண்டு ஒன்று தான். இதர் இதுவும் ஒன்று தாங்க. இது ரெண்டுக்குமே இது ஒரு நோட் போட்டுக்க. நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா நம்பர் லென்த் கால்குலேஷன் தான் போவோம். இது ரெண்டு ஃபார்முலா ஒண்ணுங்கிறாங்க. ஏன்னா இது 8 வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டம். அப்ப இது எப்படி எழுதலாம்? 11C3ன்னு எழுதிக்கலாம். ரெண்டு வேல்யூ புரியுதா கண்ணு? எஸ் சார். அதே மாதிரி இது என்ன கிடைக்கும்? 48 டைம்ஸ்ல போட முடியாது. அப்ப என்ன 50C 50 மைனஸ் 48 வந்து 50C2 எடுக்கலாம். அதே மாதிரி இது என்ன கிடைக்கும்? 63C 0ன்னு போட்டுக்கலாம். இதனோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா 1ன்னு ஆயிடும். சரிங்களா? இதனோட வேல்யூ 1. இது ப்ராப்ளம் இல்லை. இதனோட வேல்யூ 1. அது ஓகே சார். ஆனா 50C 48 தானே சார் ஈஸி? இல்லடா, இதுக்கு நான் போட்டேன் 50C 48 எப்படி ஈஸி? 50 factorial by 48 factorial into 2 factorial. அப்ப 50 into 49 into 48. அதே மாதிரி தான் வரும். 50 into 49 into 48 factorial divided by 48 factorial into 2 factorial. 48 கட்டாரு 2 factorial வரும். அது இதுக்கு போடுறதுலாம் அதான் அதே ஆன்சர் தான் வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. r factorial 2 factorial into நீ எதுவுமே போடுறது இல்ல. 50 minus 48 வந்து 48 டைரக்டா வந்துருது. கரெக்ட்டுங்களா? 48 வந்து இதே தான் வரப்போகுது, வேற எதுவும் வரல. இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். அதையும் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது 50C2 ஓட மீனிங் என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் போட தேவையில்லை. அதோட ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா 50 into 49 divided by 2 into 1. புரியுதுங்களா? மீனிங் என்னன்னா இந்த 50C2னா 50க்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரும் ஒரு நம்பர் மட்டும் எழுதுங்கலாம். ரெண்டு நம்பர் 50யும் அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் மட்டும் எழுத சொல்றோம். சரிங்களா? ஓகே சார். இங்க 2 இருக்குன்னா 2 into 1 மட்டும் போட சொல்றோம். சரிங்களா? ஓகே சார். அது 50C3 எப்படி எழுதுவேன்? ரெண்டு நம்பர் எழுதுவேன், முன்னாடி இருக்கிற நம்பர். அப்ப 50 into 49 into 48 divided by 3 னா என்ன மீனிங்? 3 into 2 into 1ன்னு போட்டா போதும். சரிங்களா? ஓகே சார். அப்ப என்சிஆருக்கு வந்து இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். என்பிஆருக்கு இந்த ஃபார்முலா கிடையாது. என்சிஆருக்கு இந்த ஃபார்முலா சொல்றாங்க. என்சிஆர் ஓட மீனிங் என்னன்னா n into n minus 1 into n minus 2 into என்ன வருதோ n minus r ஓட ஸ்டாப் பண்ண சொல்லிட்டான். கீழ வரும்போது என்ன சொல்றானா r ஃபேக்டோரியல் வேல்யூ r into r minus 1 into r minus 2 into dot 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 1 வரைக்கும் எழுத சொல்றோம். இதான் ஷார்ட்கட் ஃபார்முலா. ஏன்னா என்பிஆருக்கு அந்த ஃபார்முலா ரூல் கிடையாது. சரிங்களா? ஓகே சார். இதே நீ 10 ஃபேக்டோரியல்னா நீ ஈஸியா போட சொல்லலாம். 10 ஃபேக்டோரியல் மீனிங் என்ன? 10 into 9 into 8 divided by 3 into 2 into 1 எழுதினா போதும். நீ ஓடி போய் ஃபார்முலால அப்ளை பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு செக் பண்ணாதீங்கறான். ஓகே சார். இந்த ஃபார்முலா போட்டு என்ன நடக்கும்? 10 ஃபேக்டோரியல் போடுவ divided by 3 ஃபேக்டோரியல் போடுவ. திரும்ப 10 minus 3 எழுது 7 ஃபேக்டோரியல் போடுவ. திரும்ப இந்த 10 ஃபேக்டோரியல் வந்து மெர்ஜ் பண்ணி 7 ஃபேக்டோரியல் கட் பண்ணா நமக்கு இது வரும். கரெக்ட்டுங்களா? அவன் டைரக்டா நீ இதையே எழுதிக்கோ, எதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்படுற அப்படிங்க.
ஓகே சார். அவ்வளவுதான் கேட்டோம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா நோட் பண்ணிருங்க. அதாவது என்ன ஃபார்முலா? 2 ஃபார்முலா குடுத்துக்கிறேன். என்சிஆர் ஈக்குவல் டு என்சி n மைனஸ் ஆர் ஒரு ஃபார்முலா. என்சிஆர் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ல எழுதலாம்னு சொல்லி ஒரு ஐடியா குடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஒரே நிமிஷம் சார். ஓகே மேம். ஓகே சார். ஓகே எடுக்கணும். இப்போ ஒரு தியரிட்டிக்கல் விஷயம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். சொல்றாங்க. இங்க செலக்ஷன் இந்த மாதிரி வேர்டு வந்தாவே நம்ம வந்து என்சிஆர் தான் யூஸ் பண்றோம் நான் வச்சுக்கோ. இது எப்படி போடலாம்? எனி ஐடியா? The 15C11. அவ்வளவுதான். ஏன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காங்க. நம்ம 11 பிளேயர்ஸ் எடுக்க போற 15னா அதனால 15C11. சார் ஒரே நிமிஷம் சார். Particular player is always chosen. 1 into 14/10. இன்னொரு சொல்ல 1 into 14C10. வெரி குட் வெரி குட் கரெக்ட் மேம். இதுக்கு ஆன்சர் எப்படி போடுவாங்க? ஏன்னா ஆன்சர் தான் வேணும். நம்ம சியோட நிறுத்த மாட்டாங்க. நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் ரெண்டுக்குமே. நான் சொன்ன ஃபார்முலா அப்ளை பண்ணி இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொன்னீங்க போதும். இது என்னது? 15C11 எப்படி போடலாம்? 15/4. அப்படி போடுறது இது ஈஸி. சரியா? நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அப்ப என்னாச்சு? 15 into 14 into 13 into 12 divided by 4 into 3 into 2 into 1. அப்ப இது கட் பண்ணி 6, இது கட் பண்ணா 5, இது கட் பண்ணா 7, இன்னொரு 2 இருக்கு, இது கட் பண்ணா 3. அவ்வளவுதான். இது மாதிரி போட்டு கணக்கு முடிச்சுக்கலாம். நீ ஃபேக்டரியல் போட்டு ரன் பண்றது இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நீ வந்து 1 ஃபேக்டரியல் இன்ட்டு இதுன்னு சொன்னீங்க 14C10 சொன்னியா? 14C 1க்கு மைனஸ் ஆயிடும். அப்போ 14C10. ஏன்னா ஒரு பிளேயர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப என்னாச்சு? இது என்ன பண்ணுவீங்க? 14C4 போட்டுக்கலாமா? ஆமாங்க சார். இது மாதிரி நான் வச்சுக்கோ. எனக்கு இது நம்ம பெரிய நம்பரா இருந்தா இதை வந்து நீ மைனஸ் பண்ணிக்க. 14 மைனஸ் பண்ணா நம்ம சின்ன நம்பர் ஆயிரும். அப்ப ஈஸியா போட்டுக்கலாம். 14 into 13 into 12 into 4 into 3 into 2 into 1. அவ்வளவுதான். 2 இதையும் கட் பண்ணா இது வந்து 6 ஆயிரும். அதே மாதிரி கணக்கு கால்குலேஷன் போட்டுக்கலாம். சரியா கண்ணு? ஓகே. இது தேர்ட் ஒன் வந்து 14C11 சார். ஏன் என்னாச்சு? எந்த பிளேயர்ஸ் இது பண்ணலையா? A player is never chosen. ஓகே எடுங்க. 14C11. 14 into 13 into 12 by 3 into 2 into 1. அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். எப்படி போற மாதிரி இதே தான் தியரிட்டிக்கல் தான். எப்படி காம்பினேஷன் பண்ணுவோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுவோம். அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுவோம். போட முடியுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 7C3. Yes, 7C3 தான். ஆனா 5 அல்ல தனித்தனியாக தான் போடும். 5 men 3 women, a committee 3 is we formed. In how many ways formed? At least 1 woman. அது பர்டிகுலர் இண்டிபெண்டன்டா சொல்லிட்டான். நீ எப்போ மெர்ஜ் பண்ணணும்? ரெண்டு காமனா ஒரு வேலை செய்யறாங்க, ஆண் பெண்ணு பார்க்கலாம், 2 பேரும் ஒரே வேலை செய்யறாங்க, அது ஓகே. அது வந்து நீ காமனா இண்டிபெண்டா இல்ல, டிபெண்டா இருக்கிறாங்க, அதனால ஒரு முடிச்சிருக்காங்க. இவன் ஒரு வேலை சொல்லிட்டான், அட்லீஸ்ட் 1 woman தான். அதனால வந்து நீ இண்டிபெண்டன்ட் கேஸ் எடுக்கணும் தவிர டிபெண்டன்ட் கேஸ் எடுக்கக்கூடாது. அப்படின்னா தனித்தனியா எடுத்து ஒரு நிமிஷம் நான் பண்றேன் சார். ஒரு நிமிஷம் ஓகே.
பெர்மிடன்ஸ் தான் அது வந்து மல்டிப்ளிஃபைங் அடிஷன். இங்க பாத்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ம். ஒரே நிமிஷம் சார். ம். So 5C2 into 3C1 plus 5C1 into 3C2. மொத்தம் எத்தனை பேர் செலக்ட் பண்றாங்க கமிட்டியில? 3 பேரா? அந்த மீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க அட்லீஸ்ட் 1 உமன் சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அப்ப அட்லீஸ்ட் 1 உமன் மேக்ஸிமம் எத்தனை பேர் செலக்ட் பண்ணலாம்? 2 பேர் செலக்ட் பண்ணலாங்க. கரெக்ட்டுங்களா? எஸ். அப்ப நம்ம ஆல்ரெடி ப்ராபபிலிட்டி கேஸ்ல 1 2 கண்டிப்பா இருக்கணும். எதிர் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். மொத்தம் எத்தனை உமன் இருக்காங்க? 2 உமன்ஸ் இருக்காங்க. அப்ப 2C1 கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அல்லது 3 சொல்லுங்க. ஆமாங்க சார், கரெக்ட் தான் சார். 2C2 இன்ட்டு ஒரு உமன் செலக்ட் பண்ணா எத்தனை மென் செலக்ட் பண்ணலாம்? 2. 5 அதே மாதிரி 5 இங்க 5C1 1 வந்துன்னா 1 வந்து அவ்வளோதாங்க. இது நீ போட்டீங்கன்னா உனக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஓகே சார். சூப்பர். இதே மாதிரி ஐடியா இப்போ வருது. ஒரு நல்ல கொஸ்டின் இது. இது எப்படி போடுறீங்க பார்க்கலாம். இது இல்லை இது இதே வச்சுக்கோமா? சரி. 2 கேஸ் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் இதுதான் நம்ம ப்ராபபிலிட்டியோட கேஸுமாங்க. அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி. அது இங்கே என்சிஆர் என்பிஆருக்கு கொஞ்சம் பார்த்து போடணும். இது சொல்றாங்க. அட்லீஸ்ட் வந்துட்டாவே கேர்ஃபுல்லா போடணும். அட்லீஸ்ட்னா எத்தனை மேக்ஸிமம் பாசிபிளோ அதை கன்சிடர் பண்ணணும். ஓகே சார். 4 லேடிஸ். அட்லீஸ்ட் 2 லேடிஸ். அப்போ மேக்ஸிமம் 4 இருக்கிறாங்க. அப்போ என்ன பாசிபிள் வரும்? 2, 3, 4 வரைக்கும் வருவாங்க. சரியா? மொத்தம் எத்தனை? 5. அப்ப லேடிஸ் வந்து 3, 2, 4னா ஜென்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வருவாங்க. எத்தனை வருவாங்க? 3னா மொத்தம் டோட்டலா 5. 3 வருமா? 3, 2, 1 கரெக்டாமா? எப்படி சார் 3? டோட்டலா 5 தான கமிட்டிக்கு வேணும். ஆமா. அப்படிதான். அப்ப என்னாச்சு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப எத்தனை? 4C2 into 5C3 plus 4C3 into 5C2 plus 4C4 into 5C1 கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन நீயே சொல்லுங்க. அட்மோஸ்ட்னா மினிமம் பாசிபிள். அட்லீஸ்ட்னா மேக்ஸிமம் பாசிபிள். அட்மோஸ்ட்னா மினிமம் பாசிபிள். மினிமம் பாசிபிள் என்ன? 2 லேடிஸ் மேக்ஸிமம் இருக்கணும். அப்படினா மினிமம் என்ன? 1 இருக்கலாம். இல்ல 0 லேடிஸ் இல்லாம கூட இருக்கலாம். கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்ப இங்க 1 வந்தா இங்க எத்தனை வரும்? இது 2னா 3. இது 4 இல்ல 5 வருமா? 5. அவ்வளவுதான். அப்ப இதனோட காம்பினேஷன் போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரியா கண்ணு? ஓகே சார். மேக்ஸிமம் பெர்மிடேஷன் காம்பினேஷன் ஐடியா ஓகேங்களா? இல்ல ஏதாவது டவுட் இருந்தா சொல்றாங்கன்னு பாருங்க.